சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் திமுக, அதிமுக அல்லாத ஒரு மாற்றுக் கட்சியை தேர்வு செய்து தாவேகாவை ஆட்சிப்படத்தில் அலங்கரிக்க செய்திருப்பது மக்களின் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கும் இந்த நிலையில் தற்போதைய ஆட்சியை அமைந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத தேர்தல் தோல்வியால் மனம் கசந்து போன 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆளும் அரசுக்கு எதிராக சதிவேலைகளை அரங்கேற்றி வருவதாக விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் முடிவுகளை மதிக்காமல் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் குதிரை பேரம் மற்றும் பல்வேறு முறையற்ற முயற்சிகளில் திமுக ஈடுபட்டு வருவதாக பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களில் ஒருவராய் விளங்கிய சண்முகம் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பெரும் அதிர்ச்சி அலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இதுபோன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றிலெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இதுபோன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். சட்டப்பேரவையில் தேர்தலில் மக்கள் அதிமுக, திமுக அல்லாத ஒரு மாற்று ஆட்சியை தேர்வு செய்துள்ளனர். அதன் அடிப்படையிலே தற்போது ஆட்சி அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளை மதிக்காமல் ஆட்சி கவிழ்க்கும் நோக்கில் குதிரை பேரம் மற்றும் பல்வேறு முறையற்ற முயற்சிகளை திமுக ஈடுபட்டு வருகிறது என்பதான குற்றச்சாட்டுகளோடு சில நாட்களுக்கு முன்பு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் என்று கூறியதன் பின்னணி தற்போதுதான் புரிகிறது என்பதான கேள்விகளையும் தற்போது கேட்க துவங்கி இருக்கிறார்கள். தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாதம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி, நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டிங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பல எம்எல்ஏக்களிடம் கோடிக்கணக்கில் பேரம் பேசப்பட்டதாக வெளிவரும் தகவல்கள் அதை உறுதிப்படுத்துவதாகவும் சண்முகம் போன்றவர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். விருப்பத்தின் பேரில் ஒரு கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சிக்கு செல்வது வேறு, பணம் கொடுத்து பேரம் பேசி கட்சிக்கு மாற வைப்பது என்பது வேறு என்பதான கருத்துக்களை பதிவுகளாக குறிப்பிட்டிருக்கும் சண்முகம், இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சண்முகம் போன்றவர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர்.